வணக்கம். இது கதையோடு என் உலகம். ஒவ்வொரு கதையும் என் குரலில் ஒரு புதிய உலகமாக பிறக்கிறது. உங்கள் காதுகளுக்காக நான் சொல்லும் என் மனதின் கதைகள். பயணத்தை தொடங்கலாம் வாங்க. 1 கோடி ரூபாய் சொத்து, ஒரு வாக்குறுதி, ஒரு அப்பாவித்தனமான முடிவு. மகேஷின் அப்பா தன் குணத்தால் 1 கோடி ரூபாயை இழந்தார். ஆனால் அதே குணம்தான் அவருடைய மகனுக்கு மீண்டும் அந்த செல்வத்தையே கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. சுகுமாரியின் அப்பாவிடம் ஒரு மறைக்கப்பட்ட ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியம் மகேஷின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றப் போகிறது. வாக்குறுதியின் வலிமை, நட்பின் பெருமை, விதியின் விளையாட்டு, இந்த கதையில் எல்லாமே இருக்கிறது. கடைசி வரை பாருங்க. நீங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் காத்திருக்கிறது. வாருங்கள் கதைக்குள் போகலாம். மகேஷனின் கல்லூரி நண்பன் சுபாஷ் தன் வீட்டிற்கு வந்து அரட்டை அடித்த போது சுபாஷ் தன் தந்தையை பற்றி பெருமையாக பேசினான். மகேஷ், எங்க அப்பா இந்த சுடோகு போடுறதிலே நல்ல திறமை, கஷ்டமானதை கூட சால்வ் பண்ணிடுவார். சுபாஷ், சுடோக் கேமிலே இந்த கஷ்டம் லெவலுக்கு மேலே எக்ஸ்பர்ட்னு இருக்கே, அதையே எங்க அப்பா சால்வ் பண்ணிடுவார். ஈஸியா ஓய்வு நேரத்திலே அவருக்கு துணை சுடோகு தான். சமையலறையிலிருந்து மகேஷின் அம்மா உரக்க குரல் கொடுத்தார். நல்லா சுடோக் போட்டு என்ன பயன், நல்லா வாழ தெரியலையே. மகேஷுக்கு அப்பாவின் புலம்பல் இப்போதைக்கு ஓயாது என தெரிந்து தன் வீட்டு விஷயம் நண்பனுக்கு தெரிய வேண்டாம் என அவனை உடனே அனுப்பிவிட்டார். அம்மா, அப்பாவுக்கு நல்லா வாழ தெரியாதுன்னு சொல்றியே, நீ மட்டும் என்ன சமயம் நேரம் தெரியாம நம்ம அப்பாவை குறை சொல்றது? மகேஷ், நினைக்கும் போதே வயிறு எரியுதுடா. உங்க அப்பா ஒரு அப்பாவி. 1 கோடி ரூபாய் சொத்தை விட கொடுத்த வாக்கை மீறக்கூடாதுன்னு என்னை கட்டிக்கிட்டு 1 கோடி ரூபாயை இழந்துட்டார்டா. அவர் ஒரு வாழ தெரியாத அப்பாவிடா. விவரமா சொல்றேன், நான் உங்க அப்பாவின் அத்தை மகள். எங்க அம்மா தான் உங்க அப்பாவை சிறு வயதில் தன் மகனாகவே வளர்த்தாள். அதனாலே உங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவிடம் விசுவாசம். திடீர்னு எங்க அம்மா உடம்பு சரியில்லாம போய் டாக்டர் கெடு வச்சிட்டார். அப்ப எங்க அம்மாவை ஒரு நிமிஷம் கூட பிரியாமல் இருந்த உங்க அப்பாவிடம் என் அம்மா ஒரு சத்தியம் கேட்டு வாங்கிண்டா, என்னை அவர் கல்யாணம் பண்ணிக்கணும் என்று. டாக்டர் சொன்ன கெடு தப்பாகாம எங்க அம்மா போய் சேர்ந்துட்டா சுமங்கலியா. அதன் பிறகு ஏதோ ஒரு காரணத்தினாலோ எங்க அப்பாவுக்கும் உங்க அப்பாவின் அப்பாவுக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டு குடும்பமே 2ஆ பிரிஞ்சு 6 வருஷம் ஆச்சு. எனக்கு கல்யாணம் செய்து வைக்க எங்க அப்பா வரன் தேடி புரோக்கரிடம் சொல்லி வைத்து எனக்கு வேறிடத்தில் பார்த்து கொண்டிருந்ததை கேள்விப்பட்டு உங்க அப்பா ஓடி வந்து தான் எங்க அம்மாவிடம் சத்தியம் செய்து கொடுத்து இருப்பதை தெரிவித்து அதன்படி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய சொன்னார். உங்க அப்பா ஒரு கோடீஸ்வரனின் ஒரே மகன், எல்லா சொத்துக்கும் ஒரே வாரிசு. ஆனா பெரியவங்க தங்களிடையே விரோதம் பாராட்டி பிரிந்ததனாலே உங்க அப்பா எவ்வளவோ முறை கெஞ்சியும் தந்தையின் சம்மதம் பெற முடியவில்லை. புத்திசாலியா இருந்தா உங்க அப்பா என்ன செய்திருக்க வேண்டும்? சத்தியத்தை கைவிட்டு சொத்துக்காக என்னை மறந்து அவங்க அப்பா சொன்ன வேற ஒருத்தியை கல்யாணம் செய்து கொண்டு அத்தனை சொத்துக்கு வாரிசு ஆயிருக்கணும் உங்க அப்பா. சத்தியத்தை மீறுவது பாவம்னு அப்பாவித்தனமா என்னை கட்டிக்கிட்டு அந்த சொத்தை இழந்து நிற்கிறார். அந்த கோடிக்கணக்கான சொத்து இப்ப தர்ம சொத்தாகி எவனோ அனுபவிக்கிறான். மகேஷ், நீயே சொல்லு, இப்படி ஒரு அசடு இருக்குமா? என் வயிறு பற்றி எரியுதுடா. மகேஷின் தந்தை சிறு கடை ஒன்றை நடத்தி ஏதோ கடவுள் அருளில் கடனின்றி குடும்பம் நடத்துகிறார். அவருக்கு எந்த மனக்குறையும் இல்லை. சிரித்த முகத்துடன் எளிமையாக வாழ தெரிந்தவர். அவ்வப்போது பண நெருக்கடி ஏற்படும் போது அம்மா புலம்பிக் கொண்டே இருப்பாள். அப்பா காதிலே வாங்கி கொள்ளவே மாட்டார். மகேஷனுக்கு பரிதாபமா இருக்கும் அப்பாவை கண்டு. இதற்கு ஒரு முடிவு வர இறைவன்தான் வழி செய்ய வேண்டும் என மகேஷன் பிரார்த்தித்தான். மகேஷ் என குரல் கொடுத்தவாறு ஒரு அழகான பெண் வீட்டுக்குள் நுழைந்து எட்டி பார்த்ததும் அவன் தாய் வந்திருந்த பெண்ணை வரவேற்று உபசரித்தாள். மகேஷ் வெளியிலே போயிருக்கான், வந்துடுவான், உட்காருமா. அந்த பெண் வீட்டை சுற்றி பார்த்துவிட்டு, ஆன்ட்டி, வீட்டை ரொம்ப அழகா வச்சிருக்கீங்க என பாராட்டினாள். ரொம்ப தேங்க்ஸ்.
உன் பெயர் சுகுமாரி, பொருத்தமான பெயர். நீயும் மகேஷனுடன் படிக்கிறியா? ஆமாம் ஆன்ட்டி, 2 பேரும் 1ஆம் கிளாஸ்ல இருந்து சேர்ந்து படிக்கிறோம். நல்ல நட்பு. ஆனா எங்க நட்பு பள்ளிக்கு காலேஜுக்கு உள்ளேயே தான். இன்றுதான் முதலா உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். ஒரு அவசரம். அப்படியா? இப்ப மகேஷ் வந்துடுவான், இருந்து பார்த்துட்டு போ. ஆன்ட்டி, நீங்க ரொம்ப ஸ்வீட். உங்களோட பேசிக்கொண்டே இருக்க ஆசையா இருக்கு. மகேஷின் தாய் விமலா உச்சி குளிர்ந்து சுகுமாரியை அணைத்து முத்தமிட்டாள். பதிலுக்கு சுகுமாரியும் விமலாவை முத்தமிட்டாள். ஆன்ட்டி, எங்க அம்மா நான் குழந்தையா இருந்த போதே போயிட்டா. எங்க அப்பா தான் என்னை வளர்த்தார். எனக்காக அவர் மறுமணம் செய்து கொள்ளவே இல்லை. எங்க அப்பா ஒரு அப்பாவி. இப்படியா தன் மகளுக்காக இளமை சுகத்தை இழப்பாங்க? ஆன்ட்டி, அவருக்கு உள்ள செல்வத்துக்கு என்னை கவனிச்சுக்க 4 பேபி சிட்டர் போட்டிருக்கலாம். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கொண்டு வாழ்வை அனுபவித்திருக்கலாம். அசடு. விமலா சிரித்தாள். தமாசுக்கு சொல்லலே, நிசமா ஃபீல் பண்றேன் அவருக்காக. உன் ஃபீலிங்கும் அவர் பாசமும் 2மே உயர்ந்து நிற்குது ஆன்ட்டி. ஒருத்தர் இன்னொருவருக்காக பல வருஷங்களுக்கு தன் சுகத்தை இழப்பது மடமை இல்லையா? பிற்காலத்திலே ஒரு நாள் வருத்தப்பட்டால் இழந்தது மீண்டும் வருமா? போனது கிடைக்குமா? எதை பற்றி சொல்றா சுகுமாரி என கேட்டவாறு மகேஷன் உள்ளே நுழைந்தான். மகேஷ், அதை பிறகு சொல்றேன். இப்ப அவசரமா என்னுடன் வந்து என் அப்பாவிடம் எனக்காக பேசி அவர் மனசை மாற்றணும். உடனே வா. வரேன். சுருக்கமா விஷயத்தை சொல்லு. நீயும் நானும் பிளான் பண்ணியபடி ரிசர்ச் படிப்பு படிக்கிறதுக்கு தடையா? எங்க அப்பா அவசரமா என் கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்றார். நீதான் அவரை கன்வின்ஸ் பண்ணணும். ஏன் அவசரப்படுறார்? சொல்ல மாட்டேங்கிறாரு மகேஷ். உனக்கு என்ன தோணுது? எல்லா அப்பாவையும் போல தன் மகளின் திருமணத்தை நடத்துற ஆசைதான். ஓகே, அவரிடம் பேசி அவரை கன்வின்ஸ் செய்வோம் வா. சுகுமாரி திரும்பி விமலாவை பார்த்து சிரித்து விடை பெற்றாள். சுகி, அடிக்கடி வாமா. சுகுமாரியின் காரில் ஏறியதும் மகேஷ் அவளிடம் ரகசியமாக, என்ன எங்க அம்மா உன்னை அடிக்கடி வர சொல்றா? ஏய், நாங்க தோஸ்தாகிவிட். ஐ லவ் யூ யுவர் மாம். சி இஸ் ஸ்வீட். அம்மாவும் உன்னை பற்றி இதையே சொல்வா. சகஜம். எனக்கு நிஜமாவே அவங்க பேச்சு அழகு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குடா. சரி, உங்க அப்பாவிடம் நான் என்ன சொல்லணும்? நாம 2 பேரும் சேர்ந்து ரிசர்ச் பண்ணி இந்த கொரோனாவுக்கு நல்ல மருந்து கண்டுபிடித்து உலக புகழ் அடையணும்னு ஆசை. அதை நீ அவரிடம் அழுத்தமா எடுத்து சொல்லி அவர் மனசை மாற்றணும். I will do my best. இருவரும் காரிலிருந்து இறங்குவதை பார்த்த சுகுமாரியின் தந்தை முகம் மலர்ந்தது. அவருக்கு மகேஷை முன்பே தெரியும், பிடிக்கும். வாவா மகி, எப்படி இருக்கே? ரொம்ப நாளாக இந்த பக்கம் வரவே இல்லை. உங்களுக்குள்ளே ஏதாவது மனஸ்தாபமா? அங்கிள், கனவில் கூட எங்களிடையே மனக்கசப்பு வராது. We are good friends. எங்க படிப்பு எங்க முழு நேரத்தை விழுங்கி ஏப்பம் விடுது அங்கிள். இந்த உலகம் சீக்கிரமே உங்களை ஒரு நோபல் பரிசு வின்னரின் அப்பான்னு புகழ போகுது. ஆச்சு 2 வருஷம்தான். முடிந்தால் இன்னும் சீக்கிரமே எங்க ரிசர்ச்சை முடிக்க பார்க்கிறோம். எங்க ரிசர்ச் எதை பற்றி தெரியுமா அங்கிள்? கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிப்பது. வாவ், உலகமே உங்க 2 பேரையும் வாழ்த்தும். அதனாலே ப்ளீஸ் ஒரு 2 வருஷம் பொறுத்து சுகி கல்யாணத்தை நடத்த நீங்க ஒப்புக்கணும். சுகி, மகிக்கு குடிக்க ஒன்னும் தரலியா? சுகுமாரி உள்ளே போனதும் அவள் தந்தை மகேஷை அழைத்து கொண்டு வெளியே வந்தார். மகி, இப்ப சொல்ல போவதை சுகியிடம் சொல்லாதே. எனக்கு பிளட் கேன்சராம். திடீர்னு தெரிஞ்சுது. டாக்டர் நான் அதிக நாள் உயிர் வாழறது கஷ்டம்னு சொல்லிட்டார். இப்ப நீயே சொல்லு. அவளுக்காக வாழற நான் அவளுக்கு கல்யாணம் செய்து வைக்காமல் போக முடியுமா? அங்கிள், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதிர்ச்சியாக இருக்கு. தயவு செய்து இதை சுகியிடம் சொல்லாதீங்க. அவள் தாங்க மாட்டாள். இப்ப நீ சொல்லு, இதை எப்படி சமாளிக்கிறது? ஒரே ஒரு வழி இருக்கு அங்கிள். சுகிக்கு கணவனா வரப்போகிறவனை அவ மேல் படிப்புக்கு தடை சொல்லாத ஒருவனா தேர்ந்தெடுங்க. எக்ஸலண்ட், டன். இருவரும் வீட்டுக்குள் வந்தனர். சுகி, உன் தோஸ்த் ரொம்ப கிளவர். நீ மேலே படிக்க என்னை சம்மதிக்க வச்சிட்டான். ஓகேயா?
சுகுமாரி ஓடி வந்து தன் தந்தையை அணைத்து முத்தமிட்டாள். சுகி, நீ உன் வேலையை கவனி. நான் மகியை அவன் வீட்டிலே டிராப் பண்ணிட்டு என் வேலையை கொஞ்சம் பார்த்துட்டு வரேன். சுகுமாரி மகேஷனுக்கு கண்களால் நன்றி கூறினாள். சுகுமாரியின் தந்தை நேரே மகேஷின் தந்தையின் கடைக்கு காரை ஓட்டினார். மகேஷுக்கு ஒன்றும் புரியவில்லை. மகேஷை காரிலேயே இருக்க சொல்லிவிட்டு அவர் மட்டும் இறங்கி மகேஷின் தந்தையிடம் பேசி அவரையும் காரில் ஏற்றிக்கொண்டு மகேஷின் வீட்டுக்கு வந்தார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நான் உங்க மகேஷின் ஃப்ரெண்டு சுகியின் அப்பா. உங்களுடன் பேசிட்டு போகலாம்னு வந்தேன். வாங்க வாங்க, உட்காருங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே சந்தோஷமான விஷயம் நிறைய நடக்க போகுது. நீங்க சம்மதித்தால் என்ன சொல்றீங்க? மகேஷ் அப்பாவின் சம்மதம் தான் என் சம்மதம். சுகியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்வீட்டா பேசுறா. மகேஷின் ஃப்ரெண்டுன்னு சொல்றா. சொல்லுங்க. சுகிக்கும் மகிக்கும் அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை பண்ணி வச்சு மகியை என் மருமகனாக்கிக்க ஆசைப்படுறேன். என்ன சொல்றீங்க? உங்க ஆசை நிச்சயம் நிறைவேறும். ஆனா சுகி மேலே படிக்க ஆசைப்படறா. அவ இனி உங்க வீட்டு மருமகள். அவளை படிக்க வைக்கிறது உங்க பிரியம். சுகியின் தந்தை மகியை தனியே அழைத்து சென்று ஒரு வாக்குறுதி கேட்டார். என் உயிர் ஊசலாடுவது சுகிக்கு சொல்லிடாதீங்க. மகேஷன் அவரை அணைத்து கண்ணீர் விட்டான். அடுத்த முகூர்த்தத்தில் இனிதே நடந்தது மகி சுகி திருமணம். மகேஷன் ஒரு கோடீஸ்வரனின் வாரிசானான். அம்மா, அப்பாவை நீ எதையோ இழந்துட்டார்னு புலம்புவியே, இப்ப என்ன சொல்றே? அப்பாவின் நல்ல குணத்துக்கு ஆண்டவன் தந்த பரிசு சுகி என்கிற சுகுமாரி. பார்த்தீர்களா ஒருவரின் நல்ல குணம் எவ்வளவு பெரிய சக்தி. மகேஷின் அப்பா தன் வாக்குறுதியை காப்பாற்ற 1 கோடி ரூபாயை இழந்தார். ஆனால் அதே நேர்மை அவருடைய மகனுக்கு அதே செல்வத்தை மீண்டும் கொண்டு வந்தது. நல்லது செய்யுங்கள், நல்லதே நடக்கும். விதி எப்போதும் நல்லவர்களின் பக்கத்தில் தான் இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த கதைக்கு காத்திருங்கள். நன்றி.